ஹலோ எவ்ரிவன். சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு 10-15 minutes தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10-15 minutesக்குள்ள வாட் இஸ் இட் தட் வி கேன் டூ? ஸோ மேபி உடனே என்ன ஒன் ஆஃப் த தாட் தட் வில் கம் டு அஸ் இஸ் மேகி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, இஃப் யூ ஆர் ஹங்க்ரி. பட் இது என்னன்னா வி வாண்ட் டு டேக் அ சேலஞ்ச். அந்த டைம்குள்ள கேன் வி கம்ப்ளீட் அ சாப்டர் ரிவ்யூ ஃபார் தி நீட் ப்ரிப்பரேஷன்? So can we complete the review of electrostatics, potential and capacitors? Almost. And so Maggie preparation and eating. Okay, so get that over 10 to 15 minutes time can we complete it? So that is the point. So just not to disappoint the Maggie lovers, so then we are going to call it as Maggie physics series. So NEET related whatever the important concepts, formulae, standard results, all from this electrostatics and potential and capacitor, right? அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்ன என்ன? சப்போஸ் வி ஆர் பிரிங்கிங் அ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ லொகேஷன், எனி ஆர்பிட்ரரி பாத். ஓகே, ஸோ அப்படி நம்ம when you're moving the charge, right, what is the work done divided by the chargeோட வேல்யூ, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at the location. இது என்ன? this will be of course a scalar quantity and also it will be what, state function. பாத் மேலே டிபெண்ட் ஆகாது. நம்ம இன்ஃபினிட்டில இருந்து we can bring the charge along any other any arbitrary path. So எல்லா இதுலயும் தெரியுமா, we are going to get the same value for the potential. Unit பாருங்க, what is it? joule per coulomb. Dimensional formula சொன்னா what is it? m l square t power minus 3 a power minus 1. இதுல ஏன்னு சொன்னா current. Because of point charge q, அதுல இருந்து if you mark a location distance r, right, அந்த இடத்துல what is the potential developed by the charge? kq by r ன்னு சொல்லலாம், or it will be what, 1/4 pi epsilon naught q by r. ஏன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஸ்கேலர், அதனால இஃப் யூ ஆர் ஹேவிங் காம்பினேஷன் ஆஃப் சார்ஜஸ், த பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டெவலப் பை ஆல் த சார்ஜஸ் என்ன தெரியுமா, வி ஜஸ்ட் ஹவ் டு சிம்பிளி ஆட் தெம். ஸோ v1 plus v2 plus v3 அந்த மாதிரி. ஸோ இஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் q1 இஸ் r1, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் q2 இஸ் r2, அப்போ பாருங்க 1/4 pi epsilon naught q1 by r1 plus 1/4 pi epsilon naught q2 by r2 அந்த மாதிரி. தட் இஸ் த டோட்டல் பொட்டன்ஷியல். ஏன்னா அப்படி நம்ம ஆட் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் a scalar quantity. அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் பாருங்க, இஃப் யூ ஹாவ் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ஓகேவா, ஸோ பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ நம்ம எடுத்தா, தென் அட் தி மிட் பாயிண்ட் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட வேல்யூ வில் பி 0. ஏன்னா பாருங்க, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தி மிட் பாயிண்ட் வாட் எவர் தி பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், அது தெரியுமா, இட் வில் பி ஈக்குவல் டு தி நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் த பொட்டன்ஷியல். ஸோ ரெண்டு ஆட் பண்ணா 0 ஆயிடும். பட் என்ன தெரியுமா, அந்த மிட் பாயிண்ட்ல ஃபீல்ட் வில் நாட் பி 0. ஏன்னா பாருங்க, ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் வில் பி அவே, ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் வில் பி டுவர்ட்ஸ், அதனால ஃபீல்ட் 0 ஆகாது. அந்த மாதிரி இஃப் யூ லுக் அட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் லைன் ஜாயினிங் டு லைக் சார்ஜஸ், ஈக்குவல் அண்ட் லைக் சார்ஜஸ், இங்க பாருங்க பிளஸ் கியூ, அப்ப என்ன தெரியுமா, மிட் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 ஆகாது, பட் ஃபீல்ட் வில் பி 0. ஏன்னா பாருங்க, இஃப் யூ டேக் போத் த சார்ஜஸ் டு பி பாசிட்டிவ், அப்ப என்ன, இந்த பக்கம் ஃபீல்ட் வில் பி அவே ஃப்ரம், அந்த மாதிரி அப்படிதான் ரெண்டு ஃபீல்ட் என்ன வில் பி கேன்சலிங். இங்கொரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பாருங்க, இஃப் யூ ஹேவ் 4 charges q each, எங்க we are keeping them at the corners of the square, side length எவ்வளவு a, அப்படி நம்ம பிளேஸ் பண்ணா at the center of the square, right, ஏன்னா 4 சார்ஜோட பொட்டன்ஷியல் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும், டோட்டல் பொட்டன்ஷியல் வரும். பாருங்க, what is it, √2q by pi epsilon naught into a. அந்த மாதிரி if you want to find what is the potential because of a distributed charge, அதுக்கு என்ன தெரியுமா, we'll have to take a small element of that, எடுத்துட்டு we will be able to find what is the small potential. அது அப்படி நம்ம இன்டிகிரேட் பண்ணா we will get what is the overall potential because of the distributed charge. பட் இங்க என்னன்னா, we don't have to do any general problems. NEET level we will have only standard examples. பாருங்க, if you have a long charged wire of linear density lambda, இது என்ன, we will take it as what, infinitely long அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து if you mark a point at a distance r, அந்த லொகேஷன்ல பாருங்க what is the potential of value, and it will be what, lambda by 2 pi epsilon naught into ln r. ln ன்னு சொன்னா என்ன, natural logarithm. So if you have a ring which is having a charge q, radius எவ்வளவு, capital R, அந்த ரிங்கோட ஆக்சியல் லைன் மேல if you mark a point distance smaller, அந்த இடத்துல பாருங்க what is the potential value, 1/4 pi epsilon naught q by root of capital R square plus small r square. இங்க பாருங்க, smaller is equal to 0 போட்டாங்க தான் நமக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ மேக்ஸிமம் வரும். அதுல இருந்து when you go
பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே when you travel ரைட் அந்த பக்கம் ஆகட்டும் இல்லை இந்த பக்கம். ஸோ போத் சைட்ஸ் என்ன ஆகுது பாருங்க, பொட்டன்ஷியலோட வேல்யூ எப்படி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் யூ லுக் அட் a spherical charge or a conducting sphere ரைட், நம்ம கொடுத்த சார்ஜ் என்ன, it will be only on the outer surface மேலே தான் இருக்கும். அவுட் சைட் பாயிண்ட்ல பாருங்க, what is it, 1/4π q/r பாருங்க, it will be what, proportional to 1/r. இன்சைட் ஆகட்டும் ஆன் த சர்ஃபேஸ் ஆகட்டும் பொட்டன்ஷியலோட வேல்யூ சேம் தான் இருக்கும், it will be constant. So till we come to the surface right, potential value constant இருக்கும், it will be what, 1/4π q/R. அந்த மாதிரி if you look at a non conducting sphere என்ன தெரியுமா, the charge will be in the entire volume. outside பாருங்க formula, it will be same, 1/4π q/r. on the surface same, இதுக்கு முன்னாடி வர ரிசல்ட் மாதிரி தான். இங்க என்னது, q/R. so outside படி பாத்தீங்கன்னா what is it, it will be having a relation v proportional to 1/r. on the surface எவ்வளவு பாருங்க, 1/4π q/R. but inside என்ன தெரியுமா, potential constant இருக்காது. என்ன பாருங்க, what is the inside value, 1/4π q/R into 3/2 minus half smaller square by capital R square. இதுல smaller is equal to 0 போட்டேன்னா center, exact center. என்ன smaller சொன்னா distance from the center of the sphere தானா. smaller is equal to 0 போட்டேன்னா தெரியுமா, it will be what, 3/2 times 1/4π q/R. அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா, it will be what, potential at the center of the sphere என்ன தெரியுமா, it will be what, 1.5 times potential value on the surface. இது ஒரு standard result. அந்த மாதிரி if you look at the relation between the field and the potential, right, suppose we are traveling a small distance r in a particular direction. அப்ப என்னன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஃபீல்டோட காம்பனன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனன்ட் will be given by minus that small change in the potential dv by dr. This is going to give us what, the electric field component along the direction. So dv ன்னு சொன்னா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய அந்த change in the potential value. அதுல இருந்து என்னன்னா we will get ரெண்டு ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஒரு ரிசல்ட் என்னன்னா to calculate the field value when you know the potential. ரெண்டாவது என்னன்னா to calculate the change in potential when you know the field value. இங்க பாருங்க, if you want to find what is the change in potential, it will be what, minus integral E dot dr from r1 to r2 when you integrate it, right, then it will give us what, change in potential. அந்த மாதிரி if you want to calculate what is the electric field is given by என்ன தெரியுமா, minus gradient of potential அப்படின்னு சொல்லுவோம். gradient of potential ன்னு சொன்னா it will be what, the partial derivative of potential with respect to x into I cap, partial derivative of potential with respect to y into j cap, partial derivative of potential with respect to z into k cap. partial derivative ன்னு சொன்னா if you take the partial derivative with respect to x, அப்ப என்ன தெரியுமா, வெறும் x மட்டும் தான் we'll take it as variable, y ஆகணும் z ஆகணும் they'll be all what, taken as constants. அதுதான் partial derivative. okay, so this is the relation between the electric field and potential. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம if you're traveling in the direction of the field, அப்ப என்ன தெரியுமா, potential will decrease most. அந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு பொட்டன்ஷியல் டிராப் என்ன, it will be maximum. அந்த மாதிரி பர்టిక్యులர் ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. அப்ப என்ன தெரியுமா, if there is no electric field, இங்க பாருங்க, if there is no electric field சொன்னா ஜீரோ ஆயிடும். so delta v எவ்வளவு ஜீரோ. so which means what, ஒரு ரீஜனுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னா change in potential zero, which means what, அந்த ரீஜன்ல என்ன தெரியுமா, the potential is going to be constant. so if you look at a conductor, inside a conductor என்ன, electric field is zero. அதனால when you look at the conductor, right, everywhere inside the conductor, everywhere potential value same தான் இருக்கும். and என்ன தெரியுமா, it will be also equal to potential on the surface of the conductor. potential energy அப்படின்னு சொன்னா if you look at a point, right, so we bring a charge q to a location, and the location la the potential is v. அப்போ potential energy of the charge is given by what, q times of v. அதுல இருந்து if you want to move the charge from one place to another place, அப்ப என்ன தெரியுமா, the work done will be equal to what, if you assume there is no change in kinetic energy, அப்படி நம்ம assume பண்ணா work done is equal to what, change in potential energy, which is equal to what, q into v2 minus q into v1. பாருங்க, what is it, will be what, q times of delta v. so நம்ம ஒரு சார்ஜ் ஒரு லொகேஷன் நீங்க ஒரு லொகேஷன் மூவ் பண்ணனா what is the work to be done, it will be what, q times of delta v. so if you look at a potential energy for a pair of charges, right, then what is it, it will be given by 1/4π epsilon naught q1 q2 by
r இங்க r12 ன்னு சொன்னா distance between 1 and 2 அப்படினு சொல்லிட்டு we have a charge 1 charge 2 நடுவுல இருக்க distance r12 ன்னு சொல்லலாம் or we can say r. So potential energy என்ன, it will be of course a scalar quantity but it will be defined for a pair of charges. Suppose நம்ம கிட்ட n charges இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அதுல இருந்து என்ன தெரியுமா, we can form how many number of pairs we can form nc2 அப்படினு சொல்லலாம், which is equal to what, n into n minus 1 by 2. So அத்தனை number of potential energy terms நமக்கு வரும். நீங்க லைக் சார்ஜஸ் எடுத்தா potential energy வேல்யூ பாசிட்டிவா வரும். இது என்ன தெரியுமா, it will be indicating the charges are repelling. Unlike charge எடுத்தா the potential energy will be coming as a negative. So it means what, it is a bound system அப்படினு சொல்லிட்டு அது இங்க ஒரு significance of the potential energy. So if you look at a region or a place where the potential value is maintained constant, அது என்ன தெரியுமா, we call it as what, equipotential surface அப்படினு சொல்லுவோம். இங்க பாருங்க, we take a point charge, அதுல இருந்து if you draw these spherical surfaces, draw பண்ணனா potential value on நம்ம ஒரு spherical surface எடுத்தா it will be having points which are at the same potential. அதனால என்ன தெரியுமா, we call it as what, equipotential surface அப்படினு சொல்லுவோம். இங்க பாருங்க, so we can draw different இது என்னது, surface 1 surface 2 surface 3 surface 4 அந்த மாதிரி. எப்படி, how do we identify the equipotential surface ன்னு பாத்தீங்கன்னா, electric field will be what, perpendicular to the equipotential surface. இங்க பாருங்க spherical இருக்கா, the field lines எப்படி பாருங்க, it will be what, radial direction. அந்த மாதிரி if you have a uniform electric field, அப்ப என்ன தெரியுமா, what do you see, இதுதான், இது என்னது, all these are what, parallel planes. So equipotential surface எப்படி இருக்கும், it will be what, parallel planes. பாருங்க the electric field எப்படி, it will be what, perpendicular to the equipotential surface. அந்த மாதிரி when you are moving a charge on the equipotential surface, right, பாருங்க what is the work to be done, q times of delta v. delta v இல்லனா what is it, ஏன்னா நம்ம equipotential surface மேல மூவ் பண்ணனது potential everywhere same, so அதனால delta v ஓட வேல்யூ 0 ஆகும். So no work is required to move a charge on the equipotential surface. So if you have a dipole, an electric dipole ன்னு சொன்னா a combination of two equal and opposite type of charges separated by distance. Suppose நம்ம அந்த distance 2a அப்படினு சொன்னா வெச்சுக்கோங்க, the potential on the axial line பாருங்க. So dipole moment எப்படி இருக்கும், it will be from negative side to the positive side தானா. If you make a point on the axial line, distance r, center of the dipole வந்து we are marking a point distance r. இங்க 2a ன்னு சொன்னா length of the dipole. அங்க என்ன தெரியுமா, electric potential value will be given by what, 1 by 4 pi epsilon naught p by r square minus a square. இங்க நம்ம assume பண்ணது என்னன்னா, the point நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் என்ன, it is on the side closer to the positive charge, அதனால தான் இது பாசிட்டிவா வரும். Suppose the dipole is a short dipole ன்னு சொன்னா நம்ம கன்சிடர் பண்ண போற டிஸ்டன்ஸ் என்ன, they will be very large in comparison to length of the dipole. அப்படினு எடுத்தா இந்த டினாமினேட்டர்ல a நம்ம நெக்லெக்ட் பண்ணல, பாருங்க what is it, 1 by 4 pi epsilon naught p by r square வரும். equatorial plane மேல எடுத்தா என்ன பாருங்க, if you have the potential at a point on the equatorial plane, ஏன் தெரியுமா, it will be equidistant from both negative and positive, அதனால potential is going to be simply 0. Okay, so இங்க potential ஓட calculationல we'll talk about what, normal dipole, அந்த மாதிரி short dipole ஓட simplification. பட் எங்க equatorial planeல ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான், என்னது, potential is going to be what, 0. அப்படினு சொன்னா we can also take it like what, the equipotential surface is also a surface where the potential is same everywhere, right. இங்க பாருங்க equatorial plane ன்னு சொன்னா potential is same everywhere which is 0. அதனால நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா, equatorial plane is also what, it is also an equipotential surface அப்படினு சொல்லலாம். ஏன்னா because potential is everywhere same which is equal to of course 0. If we take a general point, இங்க பாருங்க, so we take a general point ன்னு சொன்னா a point which is at a distance r where the அந்த point ஓட position vector is making an angle theta with the dipole moment. அப்படி நம்ம எடுத்தா potential formula பாருங்க என்ன வருது, 1 by 4 pi epsilon naught p cos theta by r square minus a square cos square theta. இதுல if you take a short dipole, right, same அப்படிதான், அந்த a square term ஃபுல்லாவே நெக்லெக்ட் பண்ணலாம். நெக்லெக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 1 by 4 pi epsilon naught p cos theta by r square வரும். இது என்னது, this is the potential due to a dipole at a general point. So if you look at the dipole which is placed in a uniform electric field, அங்க என்ன தெரியுமா, based on the orientation the potential energy will be assigned for the dipole. அது எப்படி பாருங்க, the potential energy will be given by what, minus p dot e or minus pe cos theta. So if you are having parallel அப்படின்னு சொன்னா theta is equal to 0, அப்ப என்ன தெரியுமா, potential energy will be what, minus p into e, இதுதான் minimum.
அது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஆன்டி பேரலல் இருந்தால் தீட்டா வில் பி ஈக்குவல் டு வாட் 180. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி வாட் மேக்ஸிமம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அன்ஸ்டேபிள். இஃப் யூ ஹேவ் பர்பெண்டிகுலர் தீட்டா இஸ் ஈக்குவல் 90 சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ, இட் வில் பி ஈக்குவல் டு வாட் 0. அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன்லேருந்து வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் தி கான்ஃபிகரேஷன், ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட்லேருந்து வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் அலைன்மெண்ட். அப்போ என்ன தெரியுமா, த ஒர்க் டு பி டன் வில் பி ஈக்குவல் டு வாட், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அவ்வளோதான். சப்போஸ் வி ஆர் ரொட்டேட்டிங் ஃப்ரம் தீட்டா 1 to θ 2, அப்போ ஃபார்முலா என்ன வருது பாருங்க, இட் வில் பி வாட், P into E ன்னு சொல்லலாம், E into P whichever it is into cos θ 1 minus cos θ 2 வரும். ஏன்னா பாருங்க அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலால we are having மைனஸ், அதனால அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும் பாருங்க. ஸோ இதுதான் வாட் இஸ் திஸ், இஸ் த ஒர்க் டு பி டன் இன் ரொட்டேட்டிங் டைபோல் ஃப்ரம் ஆங்கிள் θ 1 இருந்து θ 2. அடுத்தது if you are looking at how to store the charge, ஸோ நம்ம சார்ஜ் ஸ்டோர் பண்ணோம்னு சொன்னா we'll talk about what a conductor or general என்ன we call them as what capacitors அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெப்பாசிட்டர் சொன்னது it is basically a device that can actually store the charge. ஸ்டோரிங் சார்ஜ்னா அது கூட எனர்ஜி ஆல்சோ will be stored, அதனால we can say it as what energy storing device அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, so if you have a conductor which is having a charge, அப்போ தெரியுமா the charge stored by the conductor divided by the potential value on that, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண என்ன வரும் பாருங்க, V is equal to Q by C. So C ன்னு சொன்னா this is the capacitance. ஓகேவா, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சொன்னா it is defined as the ratio of the charge divided by the potential. இதோட SI யூனிட் பார்த்தா என்னது, farad, which is what coulomb per volt, but இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நார்மல் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னா we will see in the value of microfarad, millifarad, even picofarad அந்த மாதிரி இருக்கும், nanofarad அந்த ரேஞ்சில். கெப்பாசிட்டன்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க, வாட் இஸ் இட், m power minus 1, L power minus 2, T power 4, A power 2. இதுல A ன்னு சொன்னா கரண்டோட சிம்பல். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் என்ன தெரியுமா, it will depend upon of course size and shape of the conductor and the nature of the medium surrounding conductor. And அடுத்த லெவல்ல when you look at it, right, we will see that the permittivity of the medium will be coming into picture. But என்ன தெரியுமா, it does not depend upon the material of the conductor, whether the material is iron or copper, அதுக்கு மேல டிபெண்ட் ஆகாது. ஸோ இந்த நம்ம எனர்ஜி ஸ்டோர் பண்ணோம்னு சொன்னது, வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர் இன்சைட் த கண்டக்டர் பாருங்க, இட் வில் பி வாட், இது நம்ம 3 எக்ஸ்பிரஷன்ஸ்ல கொடுக்கலாம். என்னது, half Q into V, இல்லைன்னா half CV square or Q square by 2C. இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வரும், just by using the relations. ஓகேவா, ஸோ இதெல்லாம் this is what is the basic idea of the capacitor. ஸோ ஒரு ஐசோலேட்டட் கெப்பாசிட்டர் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா this is what ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர். இங்க பாருங்க, if you have a spherical capacitor சொன்னா ஒரு கண்டக்டிங் ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர் மேல வாட் இஸ் த பொட்டன்ஷியல், 1/4 pi epsilon Q by capital R. இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸோ சார்ஜ் பை பொட்டன்ஷியல் பண்ணா வரும் பாருங்க, we will get it as what 4 pi epsilon into capital R வரும். இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. சப்போஸ் நம்ம அர்த்தன் எடுத்தா அர்த்தோட ரேடியஸ் என்ன 6400 கிலோமீட்டர்ஸ், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வச்சுக்கோங்க, we will get the capacitance as what 711 microfarad வரும். ஓகேவா, அந்த மாதிரி if you look at the spherical capacitors, right, ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னன்னா redistribution of the charge. Suppose in the பக்கம் we have a sphere of radius r1 and given charge q1. In the பக்கம் now we have a sphere of radius r2 given a charge q2. இந்த ஸ்பியருக்கு மேல potential v1, இந்த பக்கம் v2, இதோட எனர்ஜி u1, இதோட எனர்ஜி u2. அப்படியே நம்ம ரெண்டு ஒரு கண்டக்டிங் வயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சார்ஜ். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு the total available charge பாருங்க, total available charge ன்னு சொன்னா என்னது q1 plus q2, that will be distributed such that finally they both will have the same potential. இங்க பாருங்க, ஃபைனல் என்ன, both of them will have the same potential. கண்டிப்பா ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன, கெபாசிட்டன்ஸ் மாறாது, கெபாசிட்டன்ஸ் அப்படியே இருக்கும். so they will have the same potential, that is what we call as the common potential னு சொல்லுவோம். so எப்படி, how do you get the common potential, total charge final என்ன தெரியுமா, it will be what C1 into V plus C2 into V, that is equal to total initial charge. initial charge ன்னு சொன்னா என்னது C1 V1 plus C2 V2. இதுல இருந்து நமக்கு அந்த காமன் பொட்டன்ஷியல் வரும். காமன் பொட்டன்ஷியல் வேல்யூ V into C1 plus C2 is equal to what C1 V1 plus C2 V2. இதுல இருந்து என்ன, what is the common potential value பாருங்க, total charge which is what Q1 plus Q2 ன்னு சொல்லலாம், or C1 V1 plus C2 V2 divided by what C1 plus C2. இது ஒரு ரிசல்ட். அந்த மாதிரி during the charge redistribution என்ன ஆகும் தெரியுமா, some energy will be lost. the energy lost ன்னு சொன்னா கண்டிப்பா initial energy will be ஜாஸ்தியா இருக்கும், final energy கம்மியா இருக்கும். so energy lost in the result பாருங்க, what is it, C1 C2 by 2 into C1 plus C2 into V1 minus V2 the whole square. இதுல C1 C2 ன்னு சொன்னா கெபாசிட்டன்சஸ், V1 V2 ன்னு சொன்னா என்ன தெரியுமா
the original potential values. Suppose இதுல one of them is uncharged, அப்ப என்ன தெரியுமா, அதோட potential value ஆகட்டும் அந்த மாதிரி charge ஆகட்டும், we have to take it as 0 ன்னு எடுக்கும், அவ்வளவுதான் difference. So if you look at normally mostly what is it, we'll talk about the parallel plate capacitor. So parallel plate capacitor சொன்னா usually the capacitor with equal plate area, ஒரு இது மேலனா we'll connect it to the positive side, அங்க என்னது plus charge வரும், இங்க ஒன்னு we'll get minus charge, but equal ஆ இருக்கும். So net charge of the parallel plate capacitor சொன்னா 0, net charge எதுக்கு 0, because one will have plus q means other will have minus q. Okay வா? So இங்க என்னன்னா the effective overlapping area of the plate, அது ஒரு important thing. Suppose we have two plates which are different areas, அப்ப என்ன தெரியுமா இங்க பாருங்க, so one is bigger, other is smaller, அப்ப என்ன we have to take the effective overlapping area தான் நம்ம எடுக்கணும். So plate can be what, any type, it can be circular, it can be rectangular, square. If you look at the charge density sigma of any plate, it will be what, q by a, small q நம்ம யூஸ் பண்ணலாம், or we can use the capital Q. இதோட என்ன பாருங்க, minus q by a. The electric field between the two plates என்ன தெரியுமா, it will be what, sigma by epsilon naught, or it will be what, q by a into epsilon naught. ஏன்னா positive plate ல இருந்து என்ன, field is away, it will be what, q by 2 epsilon naught. Negative plate ல இருந்து என்ன field தெரியுமா, it will be towards, value wise ரெண்டு சேம் தான் இருக்கும். What is it? So நம்ம ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, q by a epsilon வரும், sigma by epsilon naught. அந்த மாதிரி the potential difference between the two plates, ஏன்னா இது என்ன தெரியுமா, it will be what, uniform electric field. So அப்படியே ஒரு distance d நம்ம travel பண்ணா along the direction of the field, என்ன what is the potential difference என்ன வரும் பாருங்க, it will be value wise e into d. E into d ன்னு சொன்னா என்னது, e ஓட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, what is it, q by a epsilon naught or sigma by epsilon naught into d பண்ணா என்னது, that is the potential. So potential இருக்கா, charge இருக்கா, charge by potential போட்டா என்ன வரும், நம்ம capacitance value வரும். capacitance பாருங்க a epsilon naught by d. இங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, capacitance right does not depend upon the charge given. Formula பாருங்க, what is it, a epsilon by d does not depend upon the potential raised, does not depend upon the nature of the material, whether the plates are made up of iron, copper, அதுக்கு மேல டிபெண்ட் ஆகாது. அந்த மாதிரி it also does not depend upon what is the actual thickness of the plates. இதுக்கு மேல டிபெண்ட் ஆகும் geometrical parameters ad. அந்த மாதிரி what is the medium between the two plates, same concept. என்ன the potential energy ன்னு சொன்னா என்ன, half qv half cv square q square by 2c. இங்க என்ன தெரியுமா, the energy will be stored in between the two plates. So if you divide the energy by the volume, right, என்ன தெரியுமா, we'll get what, energy density வரும். இது என்ன தெரியுமா, இது நம்ம இங்க மட்டும் இந்த ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் whenever we have the energy density of the electric field, right, இந்த ஃபார்முலா மறுபடியும் we will be referring to it. What is it பாருங்க, half epsilon into e square. இது என்ன தெரியுமா, what is it, energy density of an electric field. So if you have the force acting on one of the capacitor plates, இங்க பாருங்க நம்ம one of the capacitor plate எடுத்தா அந்த plate என்ன தெரியுமா, it cannot apply a field on itself. So வெறும் there will be only the field because of another plate acting on it. So field ஓட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be what, because of a single plate, what is it, q by 2 epsilon naught. Field into charge ன்னு போட்டா என்ன வரும், the force acting on any of the capacitor plate என்ன தெரியுமா, it will be what, q square by 2a epsilon naught. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அந்த மாதிரி if you are replacing the medium between the plates with some other material, dielectric அப்படின்னு சொல்லலாம், with a dielectric constant k, அப்ப என்ன தெரியுமா, capacitance value increase ஆயிடும். பாருங்க what it becomes, it will be what, k times the original capacitance. இங்க என்னன்னா when you are having a capacitor, right, with a capacitance c, original என்ன we are connecting it to a battery or a cell, voltage v, அதுல என்ன we will get a charge which is equal to c into v. The field, corresponding field value என்ன e, அந்த மாதிரி corresponding energy of the capacitor உள்ள u. இப்போ என்ன தெரியுமா, we are introducing we are introducing a dielectric, ஒரு dielectric material நம்ம introduce பண்றோம், ஓகேவா. so dielectric is introduced. இது நம்ம ரெண்டு விதமா introduce பண்ணலாம், either by removing battery remove பண்ண வச்சுக்கோங்க, charge அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். பாருங்க battery remove பண்ணனா charge அப்படியே கான்ஸ்டன்ட் இருக்கும், இல்ல நம்ம battery அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சா the potential will be maintained constant. ஓகேவா. so dielectric நம்ம introduce பண்ணதுனால என்ன தெரியுமா, capacitance ரெண்டுத்துலயும் சேஞ்ச் ஆயிடும். it will become what, k times of c. okay, so இந்த பக்கம் பாருங்க battery remove பண்ணா capacitance என்ன k times ஆயிடுச்சு, charge அப்படியே இருக்கா. so potential என்ன தெரியுமா, it will be what, becoming 1 by k times of original potential.
potential is becoming 1 by k, அதனால என்ன தெரியுமா, field also becomes 1 by k பாருங்க. And energy என்னது, it will be becoming what, u by k, it will be becoming what, 1 by k times of the original energy. இந்த பக்கம் பாருங்க, if the battery is remaining connected, அப்ப என்ன, potential remains same, so அதனால field also will remain same. Capacitance என்ன, it is becoming k times the original, அதனால charge becomes what, k times of original charge. Energy பாருங்க, it will become what, k times the original energy. இது ஒரு இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா, ஏன்னா இது பேஸ் பண்ணி அப்படியே क्वेश्चंस வரதுக்கு there is the chance. அடுத்து பாருங்க, if you have combination of capacitors, right, இதுல மெயினா we'll talk about what series and parallel. series நம்ம எடுத்தா the equivalent capacitance எப்படி வரும் பாருங்க, இது இந்த series combination ரிமூவ் பண்ணி ஒரே ஒரு கெபாசிட்டர் நம்ம பிளேஸ் பண்ணா அது ஈக்குவலன்ட் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் கெபாசிட்டர் ஃபார்முலா என்ன, 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2 அப்படி வரும். The overall battery potential என்ன தெரியுமா, V will be equal to what, V1 plus V2 plus V3 அப்படி. இங்க என்ன, if you have n number of equal capacitors in series, அப்ப என்ன, equivalent will be equal to what, C by n ஆயிடும் இந்த ஃபார்முலால இருந்து. அந்த மாதிரி the overall potential என்ன தெரியுமா, that will be what, equally divided. So அதனால potential on each of the capacitors it will be what, V by n V by n V by n அந்த மாதிரி. So V by n V by n V by n அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண என்ன வரும், V தான் நமக்கு வர போறது. இது என்ன, what is this, series combination. அந்த மாதிரி series combinationல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, the series combinations of two capacitors. ஓகேவா, so C1 C2 series combination of two capacitors இங்க பாருங்க. அப்ப C equivalent என்ன வரும், C1 C2 by C1 plus C2 வரும். சேம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். இங்க நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா, series combination என்ன தெரியுமா, all the capacitors will have the same charge. series combination என்ன, all the capacitors will have the same charge. அப்ப சேம் சார்ஜ் இருக்கிறதுனால இங்க பாருங்க, charge is equal to what, charges என்னன்னா C1 into V1 அப்படிதானா. ஸோ இதில் பாருங்க, what is it, V1 is equal to Q by C1 வருது. அந்த மாதிரி V2 will be equal to what, Q by C2. இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, the potential on each of the capacitor தெரியுமா, it will be coming as what, reciprocal of the capacitance. means ஒரு capacitance value ஜாஸ்தி வச்சுக்கோங்க, அந்த capacitance மேல என்ன, potential drop will be what, lesser அப்படி. ஓகே, ஸோ இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, what is it, the battery potential suppose நம்ம V எடுத்தா, potential on capacitor 1 will be equal to what, C2 by C1 plus C2 into V. இதுல V சொன்னா battery potential. V2 வேல்யூ பாருங்க, potential on the second capacitor, it will be what, C1 by C1 plus C2 V. நீங்க இங்க பாருங்க, V1 by V2 ரேஷியோ எடுத்தாலும் வரும், C2 by C1 வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், reciprocal னு சொல்லிட்டு. If you look at parallel combination, series இல்லனா all the capacitors will have the same charge. Parallel அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, the capacitors will have the same potential difference. இங்க பாருங்க, they are connected in parallel means what, all of them will have the same potential which is equal to what, the potential of the battery or the cell. இங்க என்ன தெரியுமா, equivalent capacitance formula என்ன, it will be what, C equivalent is equal to C1 plus C2 plus C3. இங்க என்ன தெரியுமா, ஒரு இதுக்கு மேல the charge will be distributed. Total charge Q is equal to what, it will be distributed on each of the capacitors. So Q1 plus Q2 plus Q3 plus Q4 அப்படி எடுத்தா என்னது, that is the total charge taken from the cell or the battery. Suppose we have n identical in parallel, அப்ப C equivalent என்ன வரும், n times of C. ஒரு capacitance value என்ன C, அப்ப C equivalent எவ்வளவு, it will be what, n times of C. அந்த மாதிரி if you take a total charge Q from the cell or the battery, அது என்ன தெரியுமா, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், Q by n Q by n Q by n. Parallel மறுபடி we can have a particular discussion about what, two capacitors in parallel with a cell or a battery. இங்க பாருங்க, இங்க என்னது, they have the same potential. So Q1 அப்படின்னு சொன்னா C1 into V, Q2 அப்படின்னு சொன்னா C2 into V. So இங்க பாருங்க, what is the thing, charge and capacity is directly proportional to what, capacitance. இங்க C equivalent எவ்வளவு வரும், C1 plus C2. So if you take a total charge Q is what, total charge that is derived from the battery. அப்ப என்ன தெரியுமா, Q1 ஓட வேல்யூ பாருங்க, what is it, C1 by C1 plus C2 into Q. Q2 வேல்யூ பாருங்க, C2 by C1 plus C2 into. So இங்க பாருங்க, if you do a ratio, right, Q1 by Q2 எவ்வளவு வருது பாருங்க, it will be coming as what, என்னது, what is it, Q directly proportional to capacitance. ஒரு capacitance value ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த capacitance மேல என்ன, we'll have more charge. So if you have the space between the capacitor plates filled, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஏன்னா நமக்கு past yearல வந்து இந்த மாதிரி. So இந்த half என்னது, we are filling in such a way that for d by 2 width
we'll have a material K1. இங்கொன்னு d by 2 என்ன we have material K2. அப்படி இருந்தா இது என்ன தெரியுமா, we can see it like ஒரு series combination மாதிரி பார்க்கலாம் தனித்தனியா. we can see it like what a series combination of two capacitors. each plate area உள்ள ரெண்டுத்துக்கும் ஏரியா ஏதா, பட் distance between the plates எவ்வளவு பாருங்க, d by 2 d by 2. அதோட equivalent capacitance அப்படின்னு பார்த்தா என்னது, it will be what, 2a epsilon naught by d into k1 k2 by k1 plus k2. இதுல இருந்து என்னன்னா we will also talk about what equivalent dielectric constant. suppose we will think like ஒரே மெட்டீரியல் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண என்ன வரும், k times of a into epsilon by d வரும். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண வச்சுக்கோங்க. இந்த k க்கு பதிலா என்ன வருது பாருங்க, k க்கு பதிலா என்ன இருக்கா, 2 times k1 k2 by k1 plus k2. அது என்ன தெரியுமா, that is what we call as the equivalent dielectric constant. அந்த மாதிரி இந்த பக்கம் பாருங்க. so if you have the plate area divided like this, ஒரு பாதி ஏரியா a by 2 ஏரியா என்ன, we are having k1, இன்னொன்று a by 2 என்ன k2, பட் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது, டிஸ்டன்ஸ் between the plates சேஞ்ச் ஆகாது. இது எப்படி தெரியுமா, it will be like what, ஒரு parallel combination of capacitors மாதிரி வரும். அதோட ஈக்குவலன்ட் சொன்னா என்னது பாருங்க, what is it, a epsilon naught by d into k1 k2 by k1 plus k2. இந்த ரெண்டு ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா. இங்கேயும் அப்படிதான், if you replace both these with a single material rate, அப்ப என்ன வரும், k times of a epsilon by d வரும். இதுல k அதுக்கான என்ன வருது பாருங்க, k பிளேஸ்ல என்ன வருது, k1 place k2 by 2. so equivalent dielectric constant சொன்னா என்னது, k1 plus k2 by 2. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ல what is the equivalent dielectric constant, 2 times of k1 k2 by k1 plus k2. ஓகேவா, so இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. finally என்ன, when you look at the capacitors ஓட circuit, combinations of circuit, அந்த combinations சொன்னா capacitor circuit னு சொல்லுவோம். so இதுல 4 டைப்ஸா வரும் மெயினா. ஒரு இது என்ன, series and parallel arrangement. இங்க பாருங்க, suppose they are asking us what is the equivalent capacitance across a and b அப்படினு சொன்னா we have to keep a cell or a battery. இங்க பாருங்க 4 and 4 எப்படி இருக்கா, சீரிஸ்ல இருக்கா. இந்த 2 and 2 என்ன, parallel. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா we can simplify. இது என்ன தெரியுமா, டைப் 1. அந்த மாதிரி டைப் 2 என்ன, பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இது நமக்கு மறுபடியும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வரும். பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சொன்னா c1 by c3 ரேஷியோ should be equal to what, c2 by c4. இந்த மாதிரி ஒரு 5 கெபாசிட்டர்ஸ், 4 என்னன்னா they will be along the sides of the quadrilateral, 5வது என்ன diagonal இருக்கும். இங்கொரு diagonal across we will keep the cell or the battery. if c1 by c3 ratio is equal to c2 by c4, அப்ப என்ன தெரியுமா, அந்த diagonal capacitor இருந்து no charge will pass, என்னது, no charge will be passing through it. அப்ப என்ன தெரியுமா, அந்த diagonal அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, சிம்பிளிஃபைட் இப்படி வரும். அந்த diagonal நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா அதுல இருந்து சார்ஜ் பாஸ் ஆகாது, அதனால we can just remove it. இங்க பாருங்க c1 c2 என்னது சீரிஸ், அந்த மாதிரி c3 c4 என்ன சீரிஸ். அப்பர் பிரான்ச் அண்ட் லோவர் பிரான்ச் என்னது, they both are in parallel. அந்த மாதிரி நம்ம மறுபடி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இது என்னது, பேலன்ஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். தேர்ட் டைப் என்னன்னா இன்ஃபைனைட் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே காம்பினேஷன் ஆஃப் கெபாசிட்டர்ஸ் என்ன தெரியுமா, இட் will keep on going up to infinity. அப்படி இருந்தா என்ன தெரியுமா, வாட் இஸ் த டெக்னிக், ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்க்கு அப்புறம் இங்க பாருங்க, ஒரு ரிப்பீட்டிங் யூனிட் சொன்னா இது, ஒரு ரிப்பீட்டிங் யூனிட்க்கு அப்புறம் we'll mark 2 points c and d அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இங்க a இருக்கா, இங்க கெபாசிட்டன்ஸ், இந்த பக்கம் கெபாசிட்டன்ஸ். ஓகேவா, இந்த இது b. across c and d, நீங்க c and d ல பார்த்தா மறுபடி it is like infinity. so across c and d என்ன தெரியுமா, we will call the equivalent capacitance as c equivalent. இங்க பாருங்க c equivalent and c they both are in what, parallel. ரெண்டு parallel இருக்கு. parallel சொன்னா என்ன, c plus c equivalent வரும். ஓகேவா, சோ இத நம்ம ரீப்ளேஸ் பண்ண வச்சுக்கோங்க. அது ரெண்டு ரீப்ளேஸ் பண்ண என்ன வருது பாருங்க, what you will have, இந்த பக்கம் a, இந்த பக்கம் b, இங்க c. இதோட வேல்யூ என்ன பாருங்க, c plus c equivalent. இப்போ இந்த c and c plus c equivalent என்ன, they both are in series. இதோட ஓவரால் ஈக்குவலன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வச்சுக்கோங்க. that is simply equal to what, c equivalent. ஏன்னா a and b ல இருந்து நம்ம பார்த்தா, அந்த மாதிரி c and d ல நம்ம பார்த்தா ஒரே இன்ஃபைனைட் லேடர் தான் நமக்கு வரும். அதனால நம்ம c and d ல இருந்து we took it as what, c equivalent னு சொல்லிட்டு. across the a and b also final step ல என்ன, we have to take the series ல what is the equivalent formula என்ன, 1 by c equivalent இங்க பாருங்க. so what is the formula, we will get 1 by c equivalent is equal to what, 1 by c1 plus 1 by c2. இதுல இருந்து we will be able to solve what is the value of the c equivalent. இங்க c equivalent தான் என்ன சொல்லுவோம், இன்ஃபைனைட் லேடரோட
கெப்பாசிட்டன்ஸ். அந்த மாதிரி தி ஃபோர்த் டைப் என்னன்னா, திஸ் இஸ் அனதர் ஒரு பர்டிகுலர் மாடல்னு சொல்லலாம். இஃப் யூ ஹேவ் பிளேட்ஸ் விச் ஆர் நம்ம ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகாம தே ஆர் சிம்பிளி புட் லைக் பிளேட்ஸ், n ஐடென்டிக்கல் பிளேட்ஸ் அரேஞ்ச் சச் தட் ஈவன் நம்பர் பிளேட்ஸ் ஆர் கனெக்டட். இங்க பாருங்க 1 2 3 4 5 அப்படின்னு போட்டது ஆல் ஈவன்ஸ் ஆர் கனெக்டட். அந்த மாதிரி ஆல் ஆட்ஸ் ஆர் கனெக்டட். ஆட் பாருங்க 1 3 5 அதெல்லாம் தேர் கனெக்டட் டு பாயிண்ட் A, ஈவன் எல்லாம் தேர் கனெக்டட் டு பாயிண்ட் B. அப்படி இருந்தா என்ன தெரியுமா, இதுல இருந்து we will be able to obtain n-1 parallel capacitors. n-1 என்னது parallel capacitors. இப்போ ஒரு கெபாசிட்டன்ஸோட வேல்யூ C அப்படின்னு எடுத்தா, because we have what n-1 parallel, right? அதனால ஓவரால் கெபாசிட்டன்ஸ் எவ்வளவு வரும்? it will be what n-1 into C வரும். okay, so இதென்ன, this is the fourth type. so அவ்வளவுதான். so we are done with the Maggie physics on electrostatic potential and capacitors. Hope this is useful, and we will see with another chapter.